முருகனின் அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இப்ப பங்குனி மாதத்திற்கு உண்டான பொது பலன்களை வச்சு பார்ப்போம். பங்குனி மாதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பங்குனி மாதத்துல மீன ராசிக்கு, அதாவது குருவோட மீன ராசிக்கு சூரிய பகவான் வருவார். அதுதான் பங்குனி மாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி இந்த மாதம் பங்குனி உத்திரம் அப்படின்றது சிறப்பு. அதாவது பங்குனி மாதத்துல உத்திரம் நட்சத்திரத்துல பௌர்ணமி அடைவாரு. அந்த முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்லுவோம். அந்த பௌர்ணமி ஏப்ரல் 1ஆம் தேதி நடக்குது. அந்த பௌர்ணமி தனி சிறப்பு. அதாவது பங்குனி உத்திரம் அப்படின்றத ஒரு தனி சிறப்பா இருக்கும். குரு பகவான் மிதுனத்துல இருப்பாரு. கேது பகவான் சிம்மத்துல இருப்பார். கேது பகவான் சிம்மத்திலையும், செவ்வாய் கும்பத்துல ஒரு 17 நாளும், மீனத்துல ஒரு 13 நாளும் செவ்வாய் இருப்பாரு. அதே மாதிரி சனி பகவான் சுக்கரனோட இணைவாரு. சுக்கரன் 10 நாள் மீனத்திலையும் 20 நாள் மேசத்திலையும் இருப்பாங்க. அதே மாதிரி புதன் 25 நாள் கும்பத்துல இருப்பாரு. ராகுவும் கும்பத்துல தான் இருப்பாங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசி, இந்த சுக்கிரன் உங்க ராசியே பாக்குறது, கடைசி 20 நாள் உங்க ராசியே பாக்குறது ஒரு தனி சிறப்பு. உங்க ராசிநாதன் உங்க ராசி, அதுவும் சுபராகி உங்க ராசியை பாக்குறது ரொம்ப தனி சிறப்பு. அது ஆல்ரெடி உங்க ராசியை குரு பகவான் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அதே மாதிரி சுக்கிரன் குரு 2 பேரும் சுபகிரகங்கள் பார்க்கும்போது உங்களோட அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை இன்னும் ஒருபடி உயரக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்குது. அதே மாதிரி உங்களோட 7ஆம் இடத்துல இருந்து பார்க்கறதுனால கணவன் மனைவி ஸ்தானம், ரொம்ப நாளா குடும்பம் அமையல, திருமணம் ஆகல அப்படின்னா திருமணம் ஆகக்கூடிய சூழல்கள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சுக்கிர பகவான் கண்டிப்பா கொடுத்தே ஆவார். அதே மாதிரி நண்பர்கள் மூலியமா அனுகூலங்கள், ஆதாயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறாரு. தந்தையால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் இருக்கும். தந்தை வழி உறவுகளால ஒரு அனுகூலங்கள், ஆதாயங்கள் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி தந்தையோட சொத்து ரொம்ப நாளா இல்ல, வரல, கிடைக்கல, கோர்ட்டு கேஸு பெண்டிங்லேயே இருக்குது, எப்பதான் கிடைக்கும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கக்கூடிய சூழல்கள்லாம் உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்குது. அதே மாதிரி 3ஆம் இடத்த குரு பார்வை இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளால அனுகூலங்கள், ஆதாயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டத்துல கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி 3ஆம் இடம் கலைத்துறை, எழுத்துத்துறை, கவிதை, கட்டுரை, அந்த விளையாட்டுத்துறையில ஒரு சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். 3ஆம் இடத்தை தைரியம், வீரியம், வெற்றி, விஜயஸ்தானம்னு சொல்லுவோம். விளையாட்டுத்துறையில ஒரு சாதனை பண்ணி அதனால புகழ், 3ஆம் இடம் புகழையும் குறிக்கும். அதனால புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் உங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டத்துல குரு பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய், ராகு இருக்கிறாங்க. குழந்தைகளால், புத்திரர்களால் கொஞ்சம் கருத்து வேறுபாடு, மனக்குழப்பங்கள், கவலைகள் இருக்கதான் செய்யும். ஆனாலும் குரு பார்வையும் அங்க இருக்குது. அதனால அந்த கருத்து வேறுபாடுகள், கவலைகள்லாம் ரொம்ப காலம் நீடிக்காது. சீக்கிரமா சரியாகக்கூடிய அமைப்புகள் குரு பகவான் கொடுப்பாரு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை பார்ப்பாரு. வேலையில சிறு சிறு கருத்து வேறுபாடு, தொந்தரவுகள், தடைகள், தாமதங்கள் இருக்கத்தான் செய்யும். உங்க 12ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. 12ஆம் இடத்தை விரயஸ்தானம் சொல்லுவோம், அயன சயன போகஸ்தானம். அதை சனி பகவான் பார்க்கும்போது தூக்கம் இல்லாத நிலையை கொடுப்பாரு. அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த காலகட்டத்துல. அதே மாதிரி
வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் அப்படின்ற அமைப்புகள் இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் தடைபட்டு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். கொஞ்சம் தாமதம் ஆகும் தான். அந்த ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாட்டு தொடர்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் டல்லா போகக்கூடிய அமைப்புகள். 12ஆம் இடத்தை சனி பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி என்னதான் இருந்தாலும் 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் இருக்காது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள்லாம் சரியாகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நண்பர்கள்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் இருந்ததுன்னா அதெல்லாம் இணக்கமாகக்கூடிய சூழல்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா துலாம் ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இருக்குது. அதே மாதிரி 11ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. லாபஸ்தானத்துல ராகு பகவான் இருந்தாதான் பெரிய அதாவது சரிவுகளை கொடுப்பாரு. கேது பகவான் வந்து என்ன சொல்றது, ராகு பகவான் கெடுக்கிறத விட கேது பகவான் கால் பங்கு தான் கெடுப்பாருன்னு சொல்லுவோம். அதனால 11ஆம் இடத்துக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது. என்ன அப்படின்னா மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானம் சொல்லுவோம். இளையதாரம் மூத்த சகோதரம் லாபஸ்தானம்னு சொல்லுவோம். 100 ரூபா வர வேண்டிய இடத்துல கண்டிப்பா 70 ரூபா வரும். அந்த அமைப்புகளை வந்து கேது பகவான் கொடுப்பாரு. அதே மாதிரி மூத்த சகோதர சகோதரி வழியில கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். அதை விட்டு கொடுத்து கவனமா கடந்து போறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அப்ப நம்ம இப்ப பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களோட நாள் நேரம் இடம் இந்த 3ஐயும் கொடுத்தீங்கன்னா தசாபுக்தி அடிப்படையில உங்களுக்கு என்ன நடந்தது என்ன நடந்துகிட்டு இருக்குது என்ன நடக்க போகுது அப்படின்ற 3 விஷயங்களையும் துல்லியமா சொல்லலாம். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.